திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறிவரும் பழைய அரசு மருத்துவமனை கட்டிடத்தை புதுப்பிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பான செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து மணப்பாறை அடுத்த கோவில்பட்டி பகுதியில் இயங்கி வந்த அரசு மருத்துவமனை விராலிமலை சாலைக்கு இடம் மாற்றப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து கோவில்பட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பல கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்கள் போதிய பராமரிப்பின்றி சிதிலமடைந்து கிடக்கின்றன. இந்த ஆஸ்பத்திரி இயங்காம ஒரு 2 வருஷமா கிடக்கு. 2 வருஷமா கிடக்கிறதுனால கட்டடங்கள்லாம் சிதைந்து கொண்டு இருக்கிறது. இந்த கட்டடத்துகளை செட் பண்ணிட்டு மறுபடியும் ஏதாவது இதுக்குன்னு ஒரு மருத்துவத்தை இங்க கொண்டு வரணும். அந்த பழைய கட்டிடத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வந்தாலும் 10க்கும் மேற்பட்ட அறைகள் மூடப்பட்ட நிலையில் கேட்பாரின்றி இருக்கின்றன. இரவு நேரங்களில் கட்டடம் மின்சாரம் இல்லாமல் இருண்டு கிடப்பதால் இங்கு சமூக விரோத செயல்கள் நடப்பதற்கு ஏதுவாக உள்ளன. பல கோடி ரூபாயில் இருக்கக்கூடிய இந்த கட்டடங்கள் சிதிலமடைந்து வீணாவதை மருத்துவத்துறையும் தமிழக அரசும் உடனடியாக கவனத்தில் கொண்டு இந்த பகுதியில் பெண்களுக்கான பிரசவ வார்டு பகுதியாகவும் கண் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஆபரேஷன் செய்யக்கூடிய பகுதியாகவும் ஜேடி அலுவலகம் இயங்கக்கூடிய பகுதியாகவும் மருத்துவத்துறையும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுத்து இந்த பகுதி மக்களுடைய மருத்துவத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். பல கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட இந்த கட்டடங்களை புதுப்பித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மணப்பாறை பகுதி மக்களின் கோரிக்கையாகும்.